வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் சர்க்கிட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது டிஎன்இவி ஃபீல்டு அசிஸ்டண்ட் அது சம்மந்தமான தகவல் தான். இன்றைய தினம் தேர்வு அப்படின்றது எழுதியிருப்பீங்க. அதாவது பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 இரண்டு தேர்வுகள் அப்படின்றது காலையில் ஒன்று மாலையில் ஒன்று வந்து எழுதியிருப்பீங்க. ஸோ இந்த தேர்வு எந்த மாதிரி இருந்துச்சு, கஷ்டமாக இருந்துச்சா, ஈஸியாக இருந்துச்சா, அதனுடைய கட் ஆஃப் மார்க் என்ன வரும் அப்படின்ற தகவல்கள் தான் இந்த வீடியோவில் வந்து ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கட் ஆஃப்க்கு முன்னாடி தேர்வு வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்ற தகவலை பார்த்துருவோம். அதாவது பேப்பர் 1 அண்ட் 2ன்னு எழுதுனதில் நமக்கு வந்துட்டு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்றது இருக்குது. தமிழ் எலிஜிபிள் மார்க் தான். நீங்கள் வந்துட்டு அதில் வந்து 100க்கு 100 வாங்கிட்டேன், நான் 90 வாங்கிட்டேன். எல்லோரும் என்ன சொல்கிறீங்கன்னா, நான் நிறைய பேர்கிட்ட நம்ம மெட்டீரியல்ஸ் கொடுத்துருந்தோம், ஏன்னா உங்கள் மெட்டீரியல்லேருந்தே நிறைய வந்துருச்சு சார் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணிவிட்டு இன்ஃபார்ம் பண்ணுறீங்க. எல்லாமே ஓகே, குட். பட் தமிழ் வந்து எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்றத நம்ம இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம். நிறைய பேருக்கு நிறைய தகவல்கள் சொல்லியிருந்தோம். பட் இருந்தாலும் அதை வந்து ஒரு கிளாரிட்டியாக புரிஞ்சிக்கல அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா தமிழில் வந்து எனக்கு 90 வருது, 97 வருது, ஜாப் அப்போ வந்து கட் ஆஃபில் எனக்கு வந்துடும்ல உள்ள அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. ஸோ தமிழ் வந்து எலிஜிபிள் மார்க் தாங்க. நீங்கள் வெறும் 40%, அதாவது வெறும் 40 கொஷின் சரியாக போட்டாலும் நீங்கள் ஒன்று தான். 99 கொஷினோ அல்லது 100க்கு 100 போட்டாலும் சேம், 2 பேரும் ஒரே இது தான். அடுத்த லெவலுக்கு போகிறீங்க, அவ்வளோதான் வந்து அந்த தமிழுக்கான வேல்யூ. அப்போ அந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு அப்படிங்கிறதுக்கான அந்த எக்ஸாமுக்கான ஒரு இது என்னென்னா, அதில் 40% மார்க் வாங்கணும். நீங்கள் 99 மார்க் வாங்கினாலும் 40% மேலே வாங்கிட்டீங்க அப்படின்னு தான் அர்த்தம். இல்லை 40 வாங்கினாலும் ஓகே, 40% வாங்கிட்டீங்க அப்படின்னு தான் அர்த்தம். அவ்வளோதான் அவங்க அதில் கால்குலேஷன் பண்ணுவாங்களே தவிர, அதை தாண்டி நீங்கள் வந்துட்டு ஹை மார்க் வாங்கிட்டேன் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு அதை வந்து கட் ஆஃப் மார்க்கில் எடுத்துக்க மாட்டாங்க. அதை வந்து கொஞ்சம் ஏன்னா கிளாரிட்டியாக தெரிஞ்சுக்கிங்க. மீதி இருக்கக்கூடிய மார்க் தான் வந்துட்டு நமக்கு கட் ஆஃப் அப்படின்றதில் வந்து வரும். அடுத்து வந்து ஜிகே பொறுத்தளவுக்கு இது வந்து எல்லாமே கட் ஆஃப்குள்ளே வரக்கூடிய மதிப்பெண்கள்ங்க. ஸோ இதில் ஜிகேயில் எவ்வளோ மார்க் வாங்குகிறோமோ அது நம்மளுடைய கட் ஆஃபில் தூக்கி கொடுக்கும். ஸோ கட் ஆஃப் மார்க்கில் ஆட் ஆகும். அப்படிங்கிறப்போ தேர்வு கொஞ்சம் கடினம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா தமிழை ஒப்பிடும்போது ஜிகே வந்து கொஞ்சம் கஷ்டம் அப்படின்ற மாதிரி தான் வந்து தேர்வு அமைஞ்சது. ஓரளவுக்கு கொஞ்சம் ஹை மார்க்லாம் வாங்க முடியல. ஒரு 50, 60 தொடுறது, 70 போகிறதெல்லாம் பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்றத தேர்வர்கள் சொல்லியிருந்தாங்க. ஸோ நிறைய பேருக்கு நிறைய கருத்துக்கள் இருக்கும். ஸோ எல்லாருமே ஒரே மாதிரி கஷ்டம்னு சொல்ல முடியாது, எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஈஸின்னு சொல்ல முடியாது. தமிழவே பரவாயில்ல, ஓரளவுக்கு நார்மலாக தான் இருந்துச்சுன்னு சொன்ன ஆளுங்களும் இருக்காங்க. ஜிகேவும் ரொம்ப ஈஸி அப்படின்னு சொன்ன ஆளுங்களும் இருக்காங்க. ஸோ அதனால் எல்லாருக்கும் ஒரு கருத்து அப்படின்றது இருக்கும். ஸோ ஆனால் பொதுவான கருத்து அப்படின்றது பார்த்திங்கன்னா ஜிகே ஓரளவுக்கு கஷ்டம்தான் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. அடுத்து வந்துட்டு பேப்பர் 2 நம்ம வந்து இது சப்ஜெக்ட் பேப்பர் பொறுத்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஜிகே தமிழை கம்பேர் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஈஸி. ஓரளவுக்கு நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு ரொம்ப டஃப்பாக ரொம்ப இன்டெப்த்தாலாம் போய் கொஷின்ஸ் கேட்கல. மேலோட்டமான கேள்விகளாக தான் எல்லாமே அமைஞ்சுது அப்படின்ற மாதிரியான தகவல்கள் தான் எல்லாருமே கொடுத்துருந்தாங்க. ஸோ மேக்ஸிமம் ஆவரேஜாக படிச்சுட்டு போனீங்க அப்படின்னாலே உங்களால் ஒரு நல்ல ஸ்கோர், நல்ல மார்க் அப்படின்றது எடுக்க முடியும். அந்த ரேஞ்சில் தான் வந்துட்டு நம்ம சப்ஜெக்ட் பேப்பர் அப்படின்றது இருந்துச்சு. பட் இந்த சப்ஜெக்ட் பேப்பரும் உங்களுக்கு கட் ஆஃப் மார்க்கில் வரும் அப்படின்றத ஞாபகத்தில் வச்சுக்கிங்க. முழுக்க இதில் வாங்குகிற மார்க்கும் கட் ஆஃப்க்கு யூஸ் ஆகும். கட் ஆஃபில் வரக்கூடிய மதிப்பெண்கள் தான் அதுவும். ஸோ அதனால் அது கம்பல்சரி உங்களுக்கு வந்துட்டு கட் ஆஃப் அப்படின்றதில் பெரிய இம்பேக்டை ஏற்படுத்தும் அப்படின்றதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அடுத்து வந்துட்டு ஓகே, இந்த தேர்வர்கள் இந்த மாதிரி இது கஷ்டம், இது ஈஸி அப்படின்றது பொதுவான கருத்து. பட் கட் ஆஃப் மார்க் அப்படிங்கிறது என்ன வரும் அப்படின்ற கொஷின்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இப்போ கட் ஆஃப் மார்க் அப்படின்றது கொடுக்க போகிறது இல்லை. ஏன்னா நிறைய பேர்கிட்ட நிறைய தகவல்கள் திரட்டணும். நம்மளால் வந்து எடுத்த உடனே இதுதான் கட் ஆஃப் மார்க், இந்த மார்க் தான் வரும் அப்படின்றத ஒரு தோராயமான மதிப்பீட்டில் சொல்ல முடியாது. ஓரளவுக்காவது நமக்கு வந்து ஒரு டேட்டாஸ் கிடைக்கணும். ஏன்னா எவ்வளோ பேர் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்காங்க அப்படின்றது நம்மக்கிட்ட ஒரு 10-20 பேர் பேசுனாங்க அப்படின்றத பொறுத்து நம்ம வந்துட்டு ஒரு எக்ஸாம்
என்ன மாதிரி இருந்துச்சு அப்படின்றத சொல்ல முடியுமே தவிர கட் ஆஃப் மார்க் எப்படி வரும் அப்படின்றத சொல்கிறது கஷ்டம். ஸோ அதனால் உங்களுடைய மதிப்பெண்கள், அதாவது நீங்கள் எவ்வளோ வாங்கியிருக்கீங்க, சப்ஜெக்ட் பேப்பராக இருந்தாலும் சரி, ஜிகேவாக இருந்தாலும் சரி, எவ்வளோ மதிப்பெண்கள் வாங்கியிருக்கீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா இது இந்த கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன், அந்த ஒரு ரீசனுக்காக தான் நம்ம எந்த ரேஞ்சில் கட் ஆஃப் வரும், எவ்வளோ மார்க் எடுத்தால் ஜாப் கிடைக்கும் அப்படின்ற தகவல்கள் நமக்கு அதுக்கு தேவையான டேட்டாஸ் அப்படின்றது கிடைக்கணும். அந்த டேட்டாஸ் கிடைக்கிறதுக்காக நீங்கள் உங்களோட மதிப்பெண்களை பதிவிடுறது மூலயமா அதை நம்ம கலெக்ட் பண்ணிவிட்டு எவ்வளோ கட் ஆஃப் வரும் அப்படின்ற தகவல்களை வேறு இன்ஸ்டியூஷனில் படித்த நண்பர்கள் அவங்கக்கிட்டேயும் கேட்டுக்குவோம். எவ்வளோ மார்க் நீங்கள் வாங்கியிருக்கீங்க அப்படின்ற தகவல்களும் கேட்டுக்குவோம். வேறு யூடியூப் சேனல்ஸில் இருந்து அவங்கக்கிட்ட இருக்கிற டேட்டாஸ் பிரகாரமும் எடுப்போம். வேறு இன்ஸ்டியூஷனில் இருந்து எடுப்போம். நம்மக்கிட்ட இருக்கிற டேட்டாஸ், நம்ம இப்போ கீழே கமெண்ட் பண்ணுற டேட்டாஸ், இது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி செக் பண்ணிவிட்டு நமக்கு எந்த அளவுக்கு கட் ஆஃப் மார்க் வரும், எந்த மார்க் இருந்தால் நமக்கு வேலை கிடைக்கும் அப்படின்றது ஒரு 99% சரியான முறையில் போட முடியும் அப்படின்றது தான் நம்மளுடைய கருத்து. ஸோ அதனால் உங்களுடைய மதிப்பெண்கள் என்ன இருக்குது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சரியான முறையில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் தமிழை ஆட் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ண வேண்டாம் அப்படின்றது தான் எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஏன்னா மேபி நீங்கள் தமிழை ஆட் பண்ணிவிட்டு இதில் சொன்னீங்க அப்படின்னா, கட் ஆஃபில் சொன்னீங்க அப்படின்னா, அது கட் ஆஃப் ப்ரிடிக்ஷனுக்கே கொஞ்சம் ராங்கான ஒரு விஷயமாக போய் முடிஞ்சிடும். ஸோ அதனால் தமிழை ஆட் பண்ணாமல் நீங்கள் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்க அப்படின்ற தகவல்களை கொடுங்க. ஜஸ்ட்டு அதை கொடுக்கறது மூலிமா நம்ம கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன் அப்படின்றத போட முடியும். ஏன்னா தமிழை ஆட் பண்ணிங்க அப்படின்னா தமிழ் கட் ஆஃப்லேயே வராது. அந்த ரீசனால் தான் தமிழை எதுவும் ஆட் பண்ணாதீங்க அப்படின்ற தகவலை சொல்கிறோம். ஸோ மேபி நீங்கள் ஹை மார்க் வாங்கியிருக்கலாம் அல்லது லோ மார்க் வாங்கியிருக்கலாம். என்ன மதிப்பெண்கள் வாங்கியிருந்தாலும் அது எவ்வளோ வாங்கியிருக்கீங்க அப்படின்றத கொஞ்சம் தெளிவாக போட்டுட்டீங்க அப்படின்னா கட் ஆஃப் ப்ரெடிக்ஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைய தினம் கட் ஆஃப் போட முடியாது. நாளை மாலைக்குள்ளே கண்டிப்பாக கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன் அப்படின்றது கொடுத்துருவோம். ஸோ அதில் 99% சரியான முறையில் தான் கட் ஆஃப் மார்க் அப்படின்றது இருக்கும். ஸோ அந்த ரேஞ்சில் உங்களுக்கு இருந்துச்சுனாலே ஒரு போதுமான ஒன்றா தான் இருக்கும். இதில் உங்களுக்கு வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.